بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. ஹிதாயத்துன் நஹு பாடப்புத்தகத்தில் அரபு இலக்கண சம்பந்தமான முன் செய்திகள் என்கின்ற தலைப்பில் இந்த நஹு கல்வி என்பது என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது காலையில் ஒரு செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அரபு இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமான செய்தியை இந்த வரிகளில் நமக்கு கொடுக்குறாங்க. முதல் செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், கலிமாவினுடைய யாராபுகள் மாறுவதையும் மாறாமல் இருப்பதையும் கவனிப்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையான கல்விக்கு தான் இலக்கண கல்வி என்று சொல்வாங்க. அதாவது ஒரு வார்த்தையினுடைய இறுதி ஹரக்கத்து எப்படி மாறுது, எப்படி மாறாமல் இருக்குது, எது வந்ததுனால மாறுது, எது வந்தாலும் மாறாது அப்படிங்கிற ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அடிப்படையான கல்வி தான் என்னன்னு சொல்கிறாங்க, இலக்கண கல்வி, நஹு கல்வி என்று என்ன செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது இல்லையா. இப்போ இரண்டாவதாக ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ரெண்டாவதாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்றை மற்றொன்றோடு எப்படி இணைக்க வேண்டும் என்பதை குறித்தும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையான கல்விக்கு தான் இலக்கண கல்வி என்று சொல்லப்படும். அதாவது ஒரு ஹர்ஃபை எங்கே இணைக்கணும், ஒரு இஸ்மை எங்கே இணைக்கணும், அல்லது ஒரு ஃபியாலை எந்த இஸ்மோடு இணைக்கணும், ஒரு இஸ்மை எந்த ஃபியாலோடு இணைக்கணும் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையான ஒரு கல்விக்கு தான் என்னன்னு சொல்லப்படுது, இந்த இலக்கண கல்வி என்று சொல்லப்படுது. புரியுதுங்களா? உதாரணமாக பார்ப்போம். ஜாஅத் அப்படின்னு ஒரு ஃபியால் இருக்குது. என்ன ஃபியால் இருக்குது? ஜாஅத் அப்படின்னு ஒரு ஃபியால் என்ன செய்து இருக்கிறது. இப்போ ஜாஅத் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வந்தால் என்று அர்த்தம். ஜாஅத்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வந்தால் என்று அர்த்தம். இப்போ ஜாஅத்தோட ஸைதை இணைக்க முடியுமா? இணைக்க முடியுமா? முடியாது. ஜாஅத்தோட எதை இணைக்க முடியாது? ஸைதை இணைக்க முடியாது. ஜாஅத்தோடு வேறு ஏதாவது ஒரு முஅன்னஸை தான் என்ன செய்ய முடியும், இணைக்க முடியும். புரியுதுங்களா? அது மாதிரி என்ன இருக்குது, ஜாஅ அப்படின்னு இருக்குது. இப்போ ஜாஅ என்பதோட ஃபாத்திமாவை இணைக்க முடியுமா? ஜாஅ அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்தான் அப்படின்னு அர்த்தம். அப்படி தானே? அப்போ ஜாவோட எதை இணைக்க முடியாது? ஃபாத்திமாவை இணைக்க முடியாது. அது மாதிரி என்னது, ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு பி இருக்குது, அலா இருக்குது, ஃபீ இருக்குது. ஃபீல் அரபை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? பீல் அரபை சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அப்போ பியை எதோட இணைக்க முடியும்? இஸ்மோட தான் என்ன செய்ய முடியும், இணைக்க முடியுமா? புரியுதுங்களா? அப்போ எதை எதோடு இணைக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்திக்கு தான், ஒரு அடிப்படையான கல்விக்கு தான் என்னன்னு சொல்லப்படுது, இல்முல் நஹு, அதாவது இலக்கண கல்வி என்று சொல்லப்படுது. ஆக மொத்தம் ரெண்டு விஷயங்களை சொல்கிறாங்க. ஒன்று, யாராபுகள் மாறுவதையும் மாறாமல் இருப்பதையும், இறுதியினுடைய யாராபுகள் மாறுவதையும் மாறாமல் இருப்பதையும் தெரிந்து கொள்ளக்கூடியது. மற்றொன்று என்னன்னு சொன்னால், ஒன்றை இன்னொன்னோடு எப்படி இணைக்கணுங்கிற அந்த விதத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய கல்வி இருக்கா இல்லையா, அந்த கல்விக்கு தான் நஹு கல்வி என்று என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. இப்போ நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோமா, ஃபாத்திமா வந்தான் அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்படி தானே? ஸைது வந்தால் அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ ஃபாத்திமான்னு சொன்னாலே அதுக்கு பின்னாடி எதை இணைக்கணும் அப்படிங்கிறது தமிழில் நமக்கு என்ன செய்யுது, தெரியுது. புரியுதுங்களா? அது மாதிரி என்ன செய்யுது, அடி சாப்பிட்டான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அடிக்கு பின்னாடி இன்னொன்று ஒரு இஸ்மை சொல்ல முடியுமா? இன்னொரு ஃபேலை செய்ய முடியுமா? இன்னொரு பேரோட இன்னொரு வேலை செய்ய முடியாது இல்லையா? அப்போ எதை எதோடு இணைக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அடிப்படையான கல்விக்கு இல்முன் நஹு என்று சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு,
இந்த நோக்கம் என்ன, இந்த கல்வி கற்றுக்கொள்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அரபு வார்த்தைகளில் எழுத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை விட்டும் சிந்தனையில் ஏற்படக்கூடிய தவறுகளை விட்டும் நம்மை பாதுகாத்து கொள்வது தான் இந்த கல்வியினுடைய நோக்கம். அதாவது அரபு கலாம் இருக்கு இல்லையா, அரபு வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகளை படிக்கும்போது அந்த எழுத்துக்களில் ஏற்படக்கூடிய தவறை விட்டும் நம்மளுடைய சிந்தனையை பாதுகாத்து கொள்வது தான் இந்த நஹ்வு கல்வியினுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த நஹ்வு கல்வி கலிமா கலாம் என்று 2 விஷயங்கள் மீது அமைக்கப்பட்டதாக என்ன செய்து இருக்குது. நம்ம புரியுதுங்களா? பொதுவாகவே எந்த ஒரு கல்வியை எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு வட்டத்துக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கும். அந்த வட்டத்தை தாண்டி அது வெளியே போகவே போகாது. நம்ம புரியுதுங்களா? எதன் மீது இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்குவோமே, மருத்துவ கல்வின்னு இருக்குது. என்ன கல்வி இருக்குது? மருத்துவ கல்வின்னு இருக்குது. இப்போ மருத்துவ கல்வி அப்படின்னு சொன்னால் எந்த வட்டத்துக்குள்ளே அது அமைக்கப்பட்டிருக்கு? மருத்துவ கல்வியில் என்ன இருக்குது? எம்பிபிஎஸ். சொல்லுங்கள், என்ன சொல்கிறீங்க? எதாவது சொல்ல வந்தீங்களா? மருத்துவம் சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சம்மந்தப்பட்டது தான். இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்டதுங்கிறது எதுக்குள்ளே உள்ள அடங்கி இருக்குது? எம்பிபிஎஸ் இருங்க, ஒரு நிமிஷம் இருக்கு, அவசரப்படாதீங்க. லேட்டாக வந்துட்டு சத்தம் கொடுக்குறது யார்? அது அனிஸ்வதி வந்துட்டாங்களா? எல்லாம் வந்தாச்சு, எல்லாம் லேட்டு. 3 பேர் லேட்டு. 2 மணிக்கு டாம்னு உள்ளே நிற்கணும். சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லையோ உள்ளே நிற்கணும். நான் சாப்பிட்ட கையை பள்ளியாசலம் தான் கழுவுனேன். இப்போ புரியுதா? சாப்பிடவே இல்லை. பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தோடு வரணும். சரி, சீக்கிரம் வந்துடணும். புரியுதுங்களா? இப்போ டாக்டர் கல்வி அப்படிங்கிறது எதுக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், மனிதனுடைய உடல் உறுப்புக்குள்ளே தான் அடக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? மனிதனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தான் மருத்துவ படிப்புங்கிறது என்ன செய்யப்பட்டிருக்கு? அடக்கப்பட்டிருக்கு. அது எம்பிபிஎஸ்ஸாக இருக்கலாம், நார்த்தோவாக இருக்கலாம். புரியுதுங்களா? அது மாதிரி பல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், கண் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், காது சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். எதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு மார்க்க கல்விங்கிறது? சரி, மருத்துவ கல்விங்கிறது மனிதனுடைய உடல் உறுப்புக்குள்ளே தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? அடங்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? ஒரு ஆள் என்ன செஞ்சாரு, அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்துட்டாரு. மனுஷன் காலுக்கு கீழே ஒரு இடத்துல அவர் போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? தலைக்கு மேலே ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? முடியாது. அப்போது எந்த ஒரு கல்வியை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு வட்டத்துக்குள்ளே என்ன செய்யப்பட்டிருக்கும்? அடங்கப்பட்டிருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இந்த இலக்கண கல்வி அப்படிங்கிறது எந்த வட்டத்துக்குள்ளே அடங்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால், கலிமா கலாம்னு சொல்லி 2 வட்டத்தில் மட்டும்தான் என்ன செய்யுது இது இருக்குது. இதை தாண்டி ஒன்று வராது. ஹிதாயத்து நஹ்வுல சின்ன புக்காக இருக்கிறதுனால நீங்கள் இதில் கலிமா கலாமை பற்றி படிப்பீங்க. வேறு பெரிய இதை விட கொஞ்சம் பெரிய கிதாப் கத்துர்னதாவில் போயிட்டீங்கன்னு சொன்னால் கலிமா கலாமை விட்டுட்டு வேறு படிப்பீங்க. அதை விட கொஞ்சம் பெரிய கிதாப் அல்ஃபியா இருக்குது, அதுக்கு போனீங்கன்னா அதை விட்டுட்டு வேறு ஒன்று படிப்பீங்க அப்படின்னு கேட்டால் என்ன இல்லை. புரியுதுங்களா? எதுக்குள்ளே மட்டும்தான் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கலாமும் கலிமாக்குள்ளே தான் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த இலக்கண கல்வி என்ன செய்யப்பட்டிருக்கு? கலாமுக்குள்ளேயும் கலிமாக்குள்ளேயும் என்ன செய்யப்பட்டிருக்கு? அடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, இலக்கணத்தோடு சம்மந்தப்பட்ட முன் செய்திகளை சொல்லி முடிச்சுட்டு, அதுக்கடுத்து எதை சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல தமிழை அப்படியே கித்தாபை திறந்து வச்சு பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? இது எல்லாமே உங்களுக்கு நான் நடத்துனது தான். அதனால் சும்மா மேலோட்டமாக தான் இப்போ நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் சின்ன சின்ன விளக்கங்களை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? அப்போ அதுக்கடுத்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, கலிமாவோடு சம்பந்தப்பட்ட முன் செய்திகள். கலிமாவோடு சம்பந்தப்பட்ட முன் செய்திகள் கிதாப் விரிச்சு வச்சுருக்கீங்களா? கிதாப் அப்படியே பாருங்கள். கலிமா அப்படின்னு சொன்னால் என்னப்பா? வாக்கியம், வார்த்தை அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா என்னன்னா, தனித்த ஒரு அர்த்தத்தின் மீது அறிவிக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கு தான் கலிமா என்று சொல்லப்படும். கலிமான்னு சொன்னால் என்ன? தனித்த ஒரு அர்த்தத்தின் மீது அறிவிக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கு தான் என்னன்னு சொல்லப்படுது? கலிமா என்று சொல்லப்படுது. இந்த கலிமா 3 பங்குகள் மீது வர்ணனை வகுக்கப்பட்டிருக்கு. 3 பங்குகள் மீது உள்ளடக்கப்பட்டிருக்கு. 3 பங்குகள் மீது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா அதை தாண்டி 4வது ஒன்று கிடையாது. அதை தாண்டி எத்தனாவது ஒன்று கிடையாது?
4வது கலிமால 4 வகை இருக்குது அப்படின்ட்டு எங்கேயுமே நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, படிக்க மாட்டீங்க. ஏன்னா அதோடு என்ன செஞ்சுட்டாங்க, மட்டுப்படுத்திட்டாங்க. புரியுங்களா? மட்டுப்படுத்தியாச்சுன்னு சொன்னால் அதுக்கடுத்து ஒன்று இல்லவே இல்லை. எப்படின்னா இந்த மொழிகளை ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க வார்த்தைகளை எப்படி ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை பற்றி கீழே சொல்லும்போது சொல்லுவாங்க. அதாவது இவங்க ஆராய்ச்சி செய்யும் போது போய் பார்க்குறாங்க, நூல்களில் பார்க்குறாங்க, பழைய பஞ்சாங்கங்களில் பார்க்குறாங்க, பல விஷயங்களில் ஆய்வு செய்து பார்க்கும்போது வார்த்தைகள் 3 வகையாகத்தான் இருக்குது. ஒன்று எப்படி இருக்குன்னு சொன்னால் தன்னுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்தாமல் வேற ஒன்றினுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒன்று எப்படி இருக்குது, தன்னுடைய அர்த்தத்தை என்ன செய்ய மாட்டேக்கு, வெளிப்படுத்த மாட்டேக்கு, வேற ஒன்றினுடைய வார்த்தையை ஒரு அர்த்தத்தை என்ன செய்யுது, வெளிப்படுத்துது. அப்படி வெளிப்படுத்தக்கூடியதுக்கு ஹர்ஃபு அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்படி வெளிப்படுத்தக்கூடியதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஹர்ஃபு அப்படிங்கிறாங்க. இன்னொன்று கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா 3 காலங்களில் ஏதாவது ஒரு காலத்தோடு சேர்ந்து ஒரு வார்த்தை தன்னுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துது. இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கிறாங்க, 3 காலங்களில் ஏதாவது ஒரு காலத்தோடு சேர்ந்து என்ன செய்யுது, தன்னுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துது. அப்படி வெளிப்படுத்தக்கூடியதற்கு ஃபியலு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வெளிப்படுத்தக்கூடியதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஃபியலு அப்படிங்கிறாங்க. இன்னொன்று கண்டுபிடிக்கிறாங்க, அது 3 காலங்களிலோடும் சேர மாட்டேக்கு, வேற ஒன்றினுடைய சேர்ந்து அதனுடைய அர்த்தத்தையும் வெளிப்படுத்த மாட்டேக்கு, தானாகவே சுயேட்சையாக தன்னுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அப்படி வெளிப்படுத்தக்கூடியதுக்கு இஸ்மு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வெளிப்படுத்தக்கூடியதுக்கு என்ன சொல்றாங்க, இஸ்மு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம தமிழில் ஹர்ஃபுக்கு எழுத்துக்கு உதாரணம் சொல்றதா இருந்தால் பாருங்க, சாப்பிட்டான், இன்னும் இன்னும் சொல்கிறோமா இல்லையா? இந்த இன்னும் அப்படிங்கிறது என்னதுங்க, ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தை எப்படி இருக்கு, அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கான்னு கேட்டால் என்ன இல்லை. இன்னும் சொல்லும் போது வேற ஒன்றுடைய அர்த்தத்தை என்ன செய்யுது, வெளிப்படுத்துமா? புரியுதா? சாப்பிட்டான் இன்னும் அப்படிங்கும்போது, இன்னும் அப்படிங்கும்போது அந்த சாப்பிட்ட செயல் என்ன செய்யுது, அது வெளிப்படுத்தி இன்னும் தூங்கினான் அப்படின்னு என்ன செய்யுது, கொண்டு வருது. அப்போ தன்னுடைய அர்த்தத்தை என்ன செய்யலாது, வெளிப்படுத்தலைங்க என்று என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அது மாதிரி என்ன வேற என்ன சொல்றது, வேற எழுத்துக்கு என்ன சொல்றதுமா, அல்லது உனக்கு 100 ரூபாய் தருவேன், அல்லது. இப்ப அல்லதுன்னு என்ன செய்யறோம், சொல்றேன். இப்ப அல்லது எதனுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துது, 100 ரூபாயினுடைய அர்த்தத்தை திரும்ப என்ன செய்யுது, வெளிப்படுத்துது. 100 ரூபாய் தருவேன் அல்லது உனக்கு 50 ரூபா தருவேன். புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி தமிழில் வார்த்தைகள் இருக்கா இல்லையா, இது என்ன செய்யுது, வேற ஒன்றினுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதுக்கு தான் அரபியில் ஹர்ஃபு அப்படின்னு என்ன செஞ்சிடறாங்க, சொல்லிடுறாங்க. இது ஒரு வகை. 2வது வகை என்ன அப்படின்னா 3 காலங்களில், முக்காலங்களில் ஏதாவது ஒரு காலத்தோடு சேர்ந்து தன்னுடைய அர்த்தத்தை என்ன செய்யுது, வெளிப்படுத்துது. அப்படி வெளிப்படுத்தக்கூடியதற்கு ஃபியலு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் நம்ம சொல்கிறதா வினை சொல் என்று நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம். தமிழில் நம்ம சொல்கிறதா என்ன சொல்கிறோம், வினை சொல் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி உதாரணமா, சாப்பிட்டான், எழுதினான். இப்போ எழுதினான் அப்படிங்கிறது எழுதி முடிச்சுட்டான். என்ன காலம், என்ன காலம், சென்ற காலம், மாலியான ஒரு காலம். அப்போ எழுதுதல் என்கின்ற செயல் எதனோடு சேரும்போது அர்த்தத்தை வெளிப்படுத்துது, மாலியோடு சேரும் போது தான் அர்த்தத்தை வெளியே கொண்டு வருது. புரியுதுங்களா? எழுத்து அப்படிங்கும்போது அதனுடைய அர்த்தம் என்ன செய்யல, வெளிவரல. ஒன்று எழுதினான்னு சொல்லுங்க, இல்லை எழுதிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுங்க, இல்லை இனிமே எழுதுவான்னு சொல்லுங்க, முழுமையா சொல்லுங்க, நம்ம சொல்லுவோமா இல்லையா? அப்ப இது முழுமையா அர்த்தத்தை வெளிப்படுத்தணும். ஒரு வினை தனது அர்த்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், இப்படி விளங்கி வச்சுக்கங்க, ஒரு வினை தனது அர்த்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அது முக்காலங்களில் ஏதேனும் ஒரு காலத்தோடு சேர வேண்டும். அது ஒன்று கடந்த காலத்தோடு சேரலாம், அல்லது நிகழ்காலத்தோடு சேரலாம், அல்லது வருங்காலத்தோடு சேரலாம். இந்த 3 காலங்களில் ஏதாவது ஒரு காலத்தின் மீது அது சேரும். அப்படி சேர்ந்தாதான் அதனுடைய அர்த்தத்தை அது வெளிப்படுத்தும். புரியுதுங்களா? புரியுதா? இப்போ அடித்தல் அப்படின்னு, அடித்தல் அப்படிங்கிறது மஸ்தர். புரியுதுங்களா? இந்த மஸ்தர் முழுமையான அர்த்தம் பெறணும்னு சொன்னால் ஒன்று அடித்தான் அப்படின்னு சொல்லணும், அல்லது அடித்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லணும், அல்லது அடிப்பான் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா?
அல்லது அடிக்கவில்லை, அடித்து கொண்டு இருக்கவில்லை, அல்லது அடிக்க மாட்டான். எப்படியோ காலங்களோடு சேர்ந்தால் மட்டும்தான் அது என்ன செய்யும், தன்னுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்தும். மூணாவது வார்த்தை என்னென்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது 3 காலங்களில் எந்த காலத்திலும் சேரலை, அது இன்னொரு வார்த்தையோடு சேர்ந்து இன்னொரு வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் வெளிப்படுத்தலை, தனியாக வந்து தன்னுடைய அர்த்தம் என்னவோ அதை தானாக வெளிப்படுத்துகிறது. அதுதான் பெயர் சொல். அதுதான் என்னது, பெயர் சொல். புரியுதுங்களா? கையில் என்ன, பேனா. பேனானுங்கிறது என்னது, ஒரு இஸ்மு. தன்னுடைய அர்த்தத்தை என்ன செய்யுது, காலங்களோடையும் சேர்க்கலை, எதோடும் அதை என்ன செய்யலை, சேரலை, தானாக என்ன செய்யுது, பேனா அப்படிங்கும்போது பேனாவா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு இல்லையா? அர்த்தத்தை தானாக என்ன செய்யுது, வெளியே கொண்டு வருது. அது மாதிரி என்னது, பையில் என்ன அப்படின்னு கேட்குறோம், உள்ள என்ன அரிசி அப்படின்ட்டு என்ன செஞ்சிருது, அது எந்த காலங்களோடு சேரலை, வேற ஒரு வார்த்தையோடும் என்ன செய்யலை, சேரலை. அப்போ தனித்து தன்னுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைக்கான பெயர் இஸ்மு அப்படின்னு என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது, பெயர் சொல் சொல்லப்படுது. இப்போ இதை தாண்டி நம்மளால் 4வது ஒன்று கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு எழுத்து, ஒரு வினைச்சொல், ஒரு பெயர் சொல். இதை தாண்டி நம்ம படிக்கக்கூடிய தமிழ் புத்தகமாக இருக்கட்டும், ஆங்கில புத்தகமாக இருக்கட்டும், அரபு புத்தகமாக இருக்கட்டும், இதை தாண்டி வார்த்தைக்கு இன்னொரு விளக்கம் அல்லது இன்னொரு வகையை கொண்டு வர முடியுமா? முடியுமா? உலகத்தில் யாராலும் கொண்டு வர முடியாது. உலகத்தில் யாராலுமே என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க முன்ஹசிரத்துன் அப்படின்னு சொன்னால், பல ஆய்வுகளுக்கு பிறகு 3 விஷயங்கள் மீது மட்டுப்படுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இஸ்முனா என்ன அப்படிங்கிறத என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இஸ்மு அப்படிங்கிறது அது ஒரு வார்த்தை தான். அது எப்படிப்பட்ட வார்த்தை அப்படின்னா, தன்னுடைய அர்த்தத்தை 3 காலங்களில் எந்த ஒரு காலத்தோடும் சேராமல் தனது அர்த்தத்தை தானாக வெளிப்படுத்தும். உதாரணமாக மனிதன், கல்வி என்று சொல்வதை போன்று என்று என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. கிதாப் பாக்கீங்களா? இதை நான் வாசிப்பேன் திரும்ப. அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பெயர் சொல்லுக்கான அடையாளங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10 அடையாளங்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. முதல் அடையாளம் என்ன அப்படின்னா, அந்த பெயரை வைத்து ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்கும். அதை வச்சு என்ன செய்யப்படும், ஒரு செய்தியை சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதை பற்றியான செய்தியை அறிவிக்க முடியும். அப்படி இருக்கிறது தான் என்னதுங்க, என்னதுன்னு அர்த்தம், இஸ்முன்னு அர்த்தம். புரியுதுங்களா? என்னென்னு அர்த்தம், இஸ்முன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த இஸ்மு எப்படி நீங்கள் அதை சொல்வீங்க அப்படின்னா, ஒன்று அது ஃபாயிலாக இருக்கும், அல்லது ஃபாயில் சொல்லப்படாத மஃபூலாக இருக்கும், அல்லது முபுத்ததாவாக இருக்கும். இந்த 3 வகையை கொண்டு அந்த பெயரை பற்றி ஒரு செய்தி சொல்லப்படும். அந்த பெயரை பற்றி என்ன சொல்லப்படும், ஒரு செய்தி சொல்லப்படும். இப்போ பாருங்க, ஸைது நின்றான். என்ன சொல்கிறோம், ஸைது நின்றான். இப்போ ஸைது நின்றான் அப்படின்னு சொல்லும்போது யாரை பற்றி செய்தி சொல்கிறோம், ஸைதை பற்றி என்ன செய்கிறோம், செய்தி சொல்கிறோம். இப்படி செய்தி சொல்வது சரியாக இருக்கும். இப்படி செய்தி சொல்கிறது எதுவாக இருக்கும், சரியாக இருக்கும். அதே மாதிரி என்னது, ஸைது அடிக்கப்பட்டான். இப்போ ஸைது நின்றான் அப்படிங்கும்போது நின்னது யாரு, ஸைது. அப்போ ஸைது யாரு, ஃபாயில். சரிங்களா? ஸைது யாரு, ஃபாயில். அதே மாதிரி என்ன சொல்கிறோம், ஸைது அடிக்கப்பட்டான். ஸைது அடிக்கப்பட்டான். இப்போ ஸைது யாரு, சொல்லுங்க, யார் வந்தது, வாய் வந்துருச்சு, மஃபூல். ஸைது யாரு, மஃபூல். ஆனால் எப்படிப்பட்ட மஃபூல், அடிக்கப்பட்டான் அப்படிங்கும்போது யார் அடித்தான்னு தெரியல, ஃபாயில் தெரியாத மஃபூல். புரியுதுங்களா? ஃபாயில் தெரியாத மஃபூல். பாருங்க. அதே மாதிரி பாருங்க, ஸைதாகிறவன் வந்தான். ஸைதாகிறவன் வந்தான். ஸைதுங்கிறது முபுத்ததா. ஸைதுங்கிறது என்னது, முபுத்ததா. ஸைதாகிறவன் ஒரு செய்தியை சொல்ல தொடங்குறோம். புரியுதுங்களா? வந்தான் அப்படிங்கும்போது வந்தான் அப்படிங்கிறது என்னது, ஹபருங்க. இப்போ ஒரு பெயரை கொண்டு அதை பற்றி ஒரு செய்தி சொல்லப்படும். ஸைதுங்கிற ஒரு பெயரை வச்சு 3 செய்தி என்ன செய்கிறோம், சொல்கிறோம். ஸைது நின்னான் அப்படின்னு ஃபாயிலாவும் சொல்கிறோம், ஸைது அடிப்பட்டான் அப்படின்னு சொல்லி மஃபூலாவும் சொல்கிறோம், ஸைது வந்தான் அப்படின்னு சொல்லி முபுத்ததா ஹபராவும் என்ன செய்கிறோம், சொல்கிறோம். இப்போ சொல்கிறோம்,
லரப வந்தான் சொல்ல முடியுமா? இப்போ சொல்ல முடியுமா? காம லரப, லரப நின்னான் சொல்ல முடியுமா? லரப நின்னான் சொல்ல முடியுமா? அப்போ இந்த லரபன்கிற ஒரு ஃபேலை வச்சு ஒரு செய்தியை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. புரியுதுங்களா? சொல்ல முடியுமா? முடியாது. எதை வச்சு தான் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செயலை ஒரு செய்தியை சொல்ல முடியும்? இஸ்மை வச்சு தான் என்ன செய்ய முடியுங்க, சொல்ல முடியும். அப்படி சொல்லக்கூடிய அந்த செய்தி, அந்த இஸ்மு ஒன்று ஃபாயிலாக இருக்கலாம், அல்லது மஃபூலாக இருக்கலாம், அல்லது முபுத்ததாவாக என்ன செய்யலாம், இருக்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இது முதல் வகை. ரெண்டாவது வகை, அந்த இஸ்முங்கிறது இலாஃபத்துடன் இணைக்கப்படக்கூடியதாக இருக்கும். அதாவது உடைய என்ற அர்த்தத்தை கொண்டு, எதனுடைய அர்த்தத்தை கொண்டு, உடைய என்ற அர்த்தத்தை கொண்டு இணைக்கப்படக்கூடியதாக என்ன செய்யும், இருக்கும். உதாரணமாக எப்படி, ஜெய்தினுடைய அடிமை, உதாரணமாக எப்படி, ஜெய்தினுடைய அடிமை, ரேஷ்மாவினுடைய பேனா, அனிஸ் ஃபாத்திமாவுடைய புத்தகம், அம்சாபே ஆச்சாவுடைய செல்போனு, இப்படி என்ன செய்கிறோம், உடையங்கிற அர்த்தத்தை கொண்டு என்னப்படக்கூடியதாக இருக்கும், வேற ஒன்றோடு இணைக்கப்படக்கூடியதாக என்ன செய்யும், இருக்கும். இது எத்தனாவது அடையாளம்? கவனமாக கவனிச்சிங்க தமிழை. புரியுதுங்களா? ரெண்டாவது அடையாளம். புரியுதுங்களா? அதே மாதிரி மாரிஃபாவினுடைய அலிஃப்லாம் நுழையக்கூடியதாக இருக்கும். மாரிஃபாவினுடைய அல் நுழையக்கூடியதாக இருக்கும். அலிஃப்லாம் இல்லை, மாரிஃபாவினுடைய அல் நுழையக்கூடியதாக இருக்கும். அல்லுன்னு சொன்னால் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கிறோம். அப்படிதான் நக்கீரா மாரிஃபான்னு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அப்போ அல்லுனா என்னங்க, அவரை குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. இந்த மனிதர் தான் அன்று உதவி செய்தார், இவர் தான் அன்னைக்கு அடித்தார், சொல்கிறோமா, இவர் தான் அன்னைக்கு வந்து பார்த்துட்டு போனார் அப்படின்னு என்ன செய்கிறது, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த அல் நுழையக்கூடியதாக இருக்கும். இது மூணாவது அடையாளம். இது எத்தனாவது அடையாளம்? மூணாவது அடையாளம். நாலாவது அடையாளம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்கள் நுழையக்கூடியதாக என்ன செய்யணும், இருக்கணும். ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்கள் வந்து ஃபியாலில் போய் நுழையுமா, நுழையுமா? அல் அரபன் படிக்க முடியுமா? அல் நுழையுமா? நுழையாது. புரியுதுங்களா? அப்போ ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்கள் நுழையக்கூடியதாக இருக்கும். இது நாலாவது அடையாளம். அஞ்சாவது அடையாளம், தன்வீன் வரக்கூடியதாக என்ன செய்யணும், இருக்கணும். அஞ்சாவது அடையாளம் என்ன, தன்வீன் வரக்கூடியதாக இருக்கணும். தன்வீன்னா என்னது, தோய் ஜபர், தோய் சேர், தோய் பேஷ், இதுக்கு தான் என்ன சொல்லுவோம், நம்ம தன்வீன் சொல்லுவோம். அடுத்து இருமை எடுக்கப்படக்கூடியதாக இருக்கணும், பன்மை எடுக்கப்படக்கூடியதாக இருக்கணும். புரியுதுங்களா? வர்ணிக்கப்படக்கூடியதாக இருக்கணும், சிறு எடுப்பு எடுக்கப்படக்கூடியதாக இருக்கணும், நிதாவுடைய எழுத்துக்கள் வரக்கூடியதாக இருக்கணும் என்று 10 அடையாளங்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போது அல்லுக்கு நம்ம சொல்லிட்டோம். உதாரணமாக எப்படி, இலாஃபத்துக்கு சொல்கிறோம் பாருங்க. இலாஃபத்துக்கு கவனிச்சுங்க. முதல் ரெண்டாவது அடையாளம் என்னது, இலாஃபத்து உடைய என்ற அர்த்தத்தை கொண்டு இணைக்கப்படக்கூடியதாக இருக்கணும். உதாரணமாக குலாமு ஜெய்தின், ஜெய்தினுடைய அடிமை. புரியுதுங்களா? கலமு அப்துல்லா, அப்துல்லாவினுடைய பேனா, இப்படி என்னது, உடையங்கிற அர்த்தத்தில் இணைக்கப்படக்கூடியதாக இருக்கணும். ரெண்டாவது மாரிஃபாவினுடைய அல் நுழையக்கூடியதாக என்ன செய்யணும், இருக்கணுமா? புரியுதுங்களா? மாரிஃபாவினுடைய அல் நுழையக்கூடியதாக இருக்கணும். எப்படி, அர் ரஜுலு, அஸ் ஜெய்து, புரியுதுங்களா? அல் அம்ரு, அது மாதிரி என்னது, அத்தீனு, அல் கிதாபு, அல் கலமு, புரியுதுங்களா? இந்த மாதிரி என்னது, அல் ஹஜரு, இப்படி அல் நுழையக்கூடியதாக என்ன செய்யணும், இருக்கணும். நாலாவது ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்கள் நுழையக்கூடியதாக இருக்கணும். ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்கள் என்ன, ஃபில் கீசி, புரியுதா? ஃபில் கீசி, அது மாதிரி பில் பலதி, புரியுதுங்களா? அலல் கிதாபி. இப்போ இந்த ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துல ஒரு 19 எழுத்து படிச்சுமா இல்லையா, அந்த எழுத்துக்கள் நுழையக்கூடியதாக என்ன செய்யணும், இருக்கணுங்க. அந்த எழுத்துக்கள் எதில் நுழையாது, ஃபேல்களில் நுழையாது. அதே மாதிரி தன்வீன் வரக்கூடியதாக இருக்கணும். எப்படி, ஜெய்துன், ஜெய்தன், ஜெய்தின், புரியுதுங்களா? கிதாபுன், கிதாபன், கிதாபின், புரியுதுங்களா? கலமுன், கலமின், கலமன், புரியுதா? குருசியுன், குருசியன், குருசியின், இப்படின்னு சொல்லி தன்வீன் நுழையக்கூடியதாக என்ன செய்யணும், இருக்கணும். புரியுதுங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, தஸ்னியா எடுக்கப்படக்கூடியதாக இருக்கணும். எப்படி எடுக்கப்படக்கூடியதாக இருக்கணும், தஸ்னியா இருமை எடுக்கப்படக்கூடியதாக இருக்கணும். எப்படி, ரஜுலானி, 2 மனிதர்கள், புரியுதா?
கலமானி 2 பேனாக்கள், கிதாபானி 2 புத்தகங்கள், பாபானி 2 கதவுகள். புரியுதுங்களா? இப்படி ஒருமையிலிருந்து என்ன செய்யப்படுறது? இருமை எடுக்கப்படக்கூடியதாக இருக்கணும். அடுத்து என்ன சொல்றாங்க? அந்த இருமை மட்டும் இல்லைங்க, பன்மை எடுக்கப்படக்கூடியதாகவும் என்ன செய்யணும்? இருக்கணும். எப்படி? ஒரு ஆண், இரு ஆண், பல ஆண்கள் என்று என்ன செய்யறது? பன்மை எடுக்கப்படக்கூடியதாக இருக்கணும். இப்போ ரஜுலுக்கு பன்மை என்னது? சொல்லுங்க. ரஜுலுக்கு பன்மை யாரா? ஒரு ஆள். ரிஜாலுன். அப்போ ரஜுலுக்கு பன்மை என்னது? ரிஜாலுன். அப்போ ரஜுலுன் ஒருமையாக வருது, ரஜுலானி இருமையாக வருது, ரிஜாலுன் என்ன செய்யுது? பன்மையாகவும் என்ன செய்யுது? வருது. புரியுதுங்களா? அது மாதிரி என்னது? கலமுக்கு பன்மை என்னது? அக்லாமுன். கலமுக்கு பன்மை என்னது? சொல்லுங்க. அக்லாமுன். புரியுதுங்களா? கலமுன், கலமானி, அக்லாமுன். புரியுதுங்களா? கிதாபுக்கு பன்மை என்னது? சொல்லுங்க. ஏன் தைரியமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யார் சொன்னது? முதல் சொன்னது யாருமா? எல்லாருமே சொன்னீங்க, ஆனால் ஒரு குரல் மட்டும் தான் கேட்கு. அப்போ கிதாபுக்கு பன்மை என்னது? குத்துபுன். கிதாபுக்கு பன்மை என்னது? குத்துபுன். இப்படி ஒருமையில் இருந்து இருமை எடுக்கப்படக்கூடியதாகவும் இருக்கணும், பன்மை எடுக்கப்படக்கூடியதாகவும் இருக்கணும். அதே மாதிரி நியாத்து. நியாத்துன்னு சொன்னால் வர்ணிக்கப்படக்கூடியதாக இருக்கணும். நியாத்துன்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? வர்ணிக்கப்படக்கூடியதாக இருக்கணும். எப்படி? ஆலிமான ஜைது. புரியுதுங்களா? சோம்பேறியான அம்ரு, தீனிப்பண்டாரமான பக்ரு. இப்படி என்ன செய்யறது? வர்ணிக்கப்படக்கூடியதாக இருக்கணும். புரியுதுங்களா? சுறுசுறுப்பான ஆயிஷா. இப்படின்னு என்னது? ஏதாவது ஒன்றை கொண்டு வர்ணிக்கப்படக்கூடியதாக என்ன செய்யறது? இருக்கிறது. அதுக்கடுத்து தஸ்கீர், பெரு எடுப்பில் இருந்து சிறு எடுப்பு எடுக்கப்படக்கூடியதாக இருக்கணும். புரியுதுங்களா? ரஜுலுன்னு சொன்னால் பெரிய மனிதன் அர்த்தம். புரியுதுங்களா? ருஜைலுன் அப்படின்னா சின்ன மனிதன் அர்த்தம். ருஜைலுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சின்ன மனிதன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் அப்துல்லா அப்படின்னு சொன்னால் அல்லாவின் அடிமை. அப்துல்லான்னு சொன்னால் என்ன அடிமை? அல்லாவின் அடிமை. உபைதுல்லான்னு சொன்னால் அல்லாவின் சிறிய அடிமை. உபைதுல்லான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாவின் சிறிய அடிமை. இப்படி ஒரு சிறு எடுப்பு எடுப்பதற்கு தகுதியானதாக என்ன செய்கிறது? இருக்கிறது. இஸ்மினுடைய 9வது அடையாளம். 10வது அடையாளம் அழைக்கப்படக்கூடியதாக இருக்கணும். எப்படி? என்னுடைய செய்தே, யா செய்தே, யா அம்ரே, யா அல்லா, யா ரசூல் அல்லா. இப்படி நம்ம அழைக்கமா இல்லையா? இப்படி அழைக்கப்படக்கூடியதாக இருக்கணும் என்று என்ன செய்கிறாங்க? 10 அடையாளங்களை சொல்லி இந்த 10ம் இஸ்மினுடைய அடையாளங்கமாகும் அப்படின்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. சொல்லிட்டு இஸ்முக்கு ஏன் இஸ்மு அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொன்னால், இந்த இஸ்முக்கு இஸ்முன்னு பேர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. இஸ்முக்கு இஸ்முன்னு பேர் வந்தது அர்த்தத்தை கவனித்து பேர் வரல, அதனுடைய காரணத்தினால என்ன செய்யப்பட்டிருக்கு? பேர் வந்திருக்கு. புரியுதுங்களா? இது என்ன பேர் இல்லை? அடையாள பேர் இல்லை. அடையாள பேர் காரண பேர் ரெண்டு வித்தியாசம் தெரியுதா? அனிஸ் பாத்திமா, அடையாள பேர் காரண பேர் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதாம்மா? அடையாள பேர்னா என்ன? அடையாள பேர்னா என்ன? காரண பேர்னா என்ன? புரியல. டக்குன்னு வரமாட்டுக்கு. கொஞ்சம் நல்லா இப்போ யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இஸ்முக்கு ஏன் இஸ்முன்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லும் போது, இஸ்முக்கு அடையாள பேராக இஸ்முன்னு நாங்கள் பேர் வைக்கல. இஸ்முக்கு என்ன செஞ்சுருக்கிறோம்? காரண பேராகத்தான் நாங்கள் பேர் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரண பேராக நீங்கள் பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இஸ்முன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம். இஸ்முக்கு என்ன அர்த்தம்? உயர்ந்ததுன்னு அர்த்தங்க. இப்போ உயர்ந்தது அப்படின்னு சொல்லும்போது ஏன் உயர்ந்ததுன்னு இதுக்கு வச்சோம்? காரணம் என்ன அப்படின்னா, இதோடு சேர்ந்து வரக்கூடிய 2 கலிமாக்களை விட இது உயர்ந்ததாக இருக்குது. புரியுதா? இதோடு 2 கலிமா சேர்ந்து வருதா இல்லையா? ஹருஃபும் ஃபியாலும். அந்த ஹருஃபுங்கிறது என்ன செய்யுது? இன்னொன்னோடு சேர்ந்து இன்னொன்னுடைய அர்த்தத்தை என்ன செய்யுது? வெளிப்படுத்துது. ஃபியாலுங்கிறது என்ன செய்யுது?
3 காலங்களில் ஏதாவது ஒரு காலத்தோடு சேர்ந்து தன்னுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துது. ஆனால் இஸ்மு மட்டும் என்ன செய்யுது? 3 காலங்கள்லையும் சேரலை, எதோடும் சேராமல் தன்னுடைய அர்த்தத்தை தானாகவே என்ன செய்யப்படுது? வெளிப்படுத்துது. அப்போ இது உயர்ந்ததாக இருக்கா இல்லையா? இந்த உயர்ந்ததாக இருக்கிற காரணத்தினால இஸ்முக்கு இஸ்முன்னு பேர் வச்சோம். இஸ்முக்கு இஸ்முன்னு பேர் வச்சோம். புரியுதுங்களா? இப்போ காரண பேர் அது மாதிரி என்னது? அடையாள பேர் அப்படின்னா என்ன சொல்கிறது? தெரியலையா? புரியல? இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு ஆளை பார்த்து சொல்கிறோம், இவர் ஊருக்குள்ளே ரொம்ப பெரிய ஆள். ஊருக்குள்ளே ஒரு 4 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம 4 பேர் என்ன செய்கிறாங்க? வராங்க. 4 பேரில் 3 பேர் ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டாக என்ன செய்கிறாங்க? நெடுன்ட்டு நல்லா உடம்பு வாட்ட சட்டமாக என்ன செய்கிறாங்க? வராங்க. ஒரு ஆள் பார்த்தா கட்டையாக குட்டையாக ஒல்லி என்ன செய்கிறாரு? இருக்கார். அந்த ஆளை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? இவர் கட்டையர் நான் சொல்கிறோம் இல்லை, இவர் ஊருக்குள்ளே என்னது? ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்கிறோம். ஒரு கட்டையாக வரவரை பார்த்து சொல்கிறோம். யாரை பார்த்து சொல்கிறோம்? கட்டையாக ஒல்லியாக வராரா இல்லையா ஒருத்தர், அவரை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? இவர் ஊருக்குள்ளே ரொம்ப பெரிய ஆளுங்க. ஏங்க என்னங்க ஊருக்குள்ளே பெரிய ஆளுங்கியா? அவருக்கு முன்னாடி வரக்கூடிய 2 பேர் 3 பேர் எப்படி வராங்க? அவங்க தான் என்ன செய்கிறாங்க? பெரிய ஆள் மாதிரி வராங்க. ஏங்க பெரிய ஆள்னா அந்த காரணத்தினால அடையாளப்படுத்தி நான் பெரிய ஆளுன்னு சொல்லலை. இப்போ உடம்பு வச்சு சொன்னால் அது என்னது? அடையாள பேர். நான் காரணத்தை வச்சு சொல்கிறேங்க பெரிய ஆள்னு. என்ன காரணம் அப்படின்னா, அவர் ஊருக்குள்ளே ரொம்ப பெரிய குடும்பத்தை சார்ந்தவருங்க, ஊருக்குள்ளே நல்ல செல்வாக்காக இருக்கிறவர், நல்ல பணம் அடைச்சவர், நல்ல அரசியல் பெருமகளோட நல்ல பழக்கம் உள்ளவருங்க. அதை வச்சு நான் பெரிய ஆளுன்னு சொன்னேன். இப்போ இந்த பெரிய ஆளுங்கிறது எது? அடையாளமா காரணமா? காரணத்தை வச்சு வருது. புரியுதுங்களா? ஒரு ஆளை பார்க்க ரொம்ப வாட்ட சாட்டமாக இருக்கு பெரிய ஆள் அப்படின்னு சொன்னால் அது என்னது? அடையாள பேர். அவரை பார்த்தோன்னே அடையாளம் நமக்கு என்ன செய்யுது? தெரியுது. அதனால நம்ம என்ன செய்யறோம்? அதை அடையாள பேர் காரண பேர் விளங்கிக்கிறீங்களா? சரி. அது மாதிரி என்ன சொல்லுவாங்க, பழைய காலத்தில் எங்கள் உஸ்தாமார் ஓதி கொடுக்கும்போது உதாரணம் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம். பாகற்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாகற்காய்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தான் கேட்டேன். பாகற்காய் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாவக்கான்னு கேள்விப்பட்டிருப்போம். அதனால கேள்விப்பட்டிருக்கலான்னு தான் கேட்டேன். பாவக்காய்ன்னு நம்ம படிக்கும்போது நம்ம படிக்கும்போது எல்லாம் சொல்கிறாங்க அதனுடைய உண்மையான பேர் என்னது? பாகற்காய். இப்போ பாருங்க, இப்போ பாகற்காய் அப்படின்னு வரும்போது அக்காய்ன்னு வருது. அப்போ இது காய்க்கெல்லாம் அக்கா, அதனால தான் இதுக்கு பாவக்கான்னு பேர் வந்திருக்கா? அப்படியா இருக்கு? இப்போ பாவக்காய் அப்படின்னு வரும்போது அக்கான்னு வருதா இல்லையா? அக்கான்னு இருக்கு. அப்போ அக்கான்னு இருக்கிறனால என்ன இது எல்லா காய்க்கும் அக்கா, அதனால இதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? பாவற்காய் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. இந்த பாவக்காய்க்கு பாவக்கான்னு பேர் வந்ததுக்கான காரணம் இருக்கு. புரியுங்களா? பாவு அப்படின்னு சொன்னா இனிப்புன்னு அர்த்தம். பாவுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இனிப்புன்னு அர்த்தம். பாகற்காய் பாவை அகற்றக்கூடிய காய், இனிப்பை அகற்றக்கூடிய காய் தான் எது? பாவக்காய். சுகர் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? பாவக்காய் சாப்பிடணும். அப்போ சாப்பிட்டா என்ன செய்யும்? சுகர் குறையும். அப்போ இனிப்பு என்ன செய்யுது? அகற்றுதா இல்லையா? அதனால தான் என்ன செய்றாங்க? பாவற்காய் அப்படிங்கிறது அதனுடைய உண்மையான பேர். இனிப்பை அகற்றக்கூடிய ஒரு காய். அப்போ அந்த பாவக்காய்க்கு பேர் வந்தது வந்து அடையாள பேர் இல்லைன்னா என்ன பேர்? அது காரண பேர். புரியுதுங்களா? அதுக்கு என்ன பேர்? காரண பேர். புரியுதுங்களா? அது மாதிரி என்ன சொல்கிறோம்? வேற என்ன பேர் சொல்கிறது? அடையாள பேராக சொல்கிறது என்ன சொல்கிறது? ரோஸ். ரோஸ் வாழைக்காய், அதுவும் அக்கான்னு கீழப்போ. இப்போ அக்காவும் கண்டுபிடிச்சிருக்கிய. வாழைக்காய், ஏலக்காய், பாவக்காய், கோவக்காய், வேற என்ன இருக்கு? சொரைக்காய். அப்போ அதெல்லாம் என்ன இல்லை? அக்கா இல்லை. அப்போ என்னது? அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ அடையாளமாக வந்திருக்கிற பேர் என்னங்க? என்ன சொல்கிறோம்? ஒயிட் ரோஸ்ன்னு சொல்கிறோம். ஒயிட் ரோஸ் என்ன காரண பேரா? அடையாள பேர். பார்த்தா ஒயிட்டாக இருக்குது, ஒயிட்டுன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ரெட் ரோஸுங்கிறோம். பார்த்தா ரெட்டாக இருக்குது, ரோஸுங்கிறோம். அது மாதிரி ஊட்டி ரோஸுங்கிறோம்.
ஊட்டியிலிருந்து வருது ஊட்டி ரோஸு. புரியுதா? அப்போ அடையாள பேர் அது எல்லாம் நம்ம என்னது அடையாள பேருங்க. அப்போ காரண பேர் வேற, அடையாள பேர் வேற. அப்போ இஸ்முக்கு நீங்கள் இஸ்முன்னு பேர் வச்சது வந்து நாங்கள் வந்து அடையாளமாக வைக்கலைங்க, அதுக்கு ஒரு காரணம், வலுவான ஒரு காரணம் என்ன செய்யுது இருக்குது. என்ன காரணம் கேட்டால் அதோடு வரக்கூடிய 2 பிரிவுகளை விட இது சிறந்ததாக இருக்கிறதுனால அதுக்கு நாங்கள் என்னென்னு பேர் வச்சுருக்கிறோம், இஸ்முன்னு பேர் வச்சுருக்கோன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இந்த பக்கத்தை முடிக்கிறாங்க. வாங்க இப்போ அரபியை வாசிடுவோம். அரபி பார்த்துக்குங்க, மேலே இருந்து பாருங்கண்ணே. அல் மபாதி அல் முத்தஅல்லகத்து பின் நஹ்வி, அல் மபாதி அல் முத்தஅல்லகத்து பின் நஹ்வி, இலக்கணத்தோடு சம்பந்தப்பட்ட முன் செய்தி. அரபியை முன்னாடி இருந்து வாசி, அர்த்தத்தை பின்னாடி இருந்து வச்சுருவோமா? புரியுதுங்களா? அல் மபாதி முன் செய்தி, அல் முத்தஅல்லகத்து சம்பந்தப்பட்ட, பின் நஹ்வி இலக்கணத்தோடு சம்பந்தப்பட்ட முன் செய்திகள், இலக்கணத்தோடு சம்பந்தப்பட்ட முன் செய்திகள். அந்நஹ்வு இலக்கணம் என்பது இல்முன் ஒரு கல்வியாகும், பி உசூலின் அடிப்படையை கொண்ட ஒரு கல்வியாகும், யுரஃபு அறியப்படும், பிஹா அந்த கல்வியை கொண்டு அறியப்படும், அஹ்வாலு நிலைமைகள், அவாஹிரி இறுதி நிலைமைகள் அந்த அடிப்படையான கல்வியை கொண்டு அறியப்படும். அல் கலிமி சலாசி 3 வார்த்தைகளுடைய இறுதி நிலைமைகள் அந்த அடிப்படையான கல்வியை கொண்டு அறியப்படும். பியத்திபாரி கவனிப்பதை கொண்டு, லில் யாராபி வல் பினாஇ மாறுவதை கொண்டும், மாறாததை இப்படி வைங்க, மாறாததை கொண்டும் மாறுவதை கொண்டும் கவனிப்பதின் மூலம் 3 கலிமாக்களுடைய இறுதி நிலைமைகளை அறியப்படக்கூடிய அடிப்படையான ஒரு கல்விதான் நஹ்வு என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும். புரியுதுங்களா? இன்னும் கைஃபியத்து விதம், தர்கீபு இணைக்கக்கூடிய விதம், பஅலிஹா அதனுடைய சிலதை, எதனுடைய சிலதை, அந்த அடிப்படையான கல்வி இருக்கா இல்லையா, அந்த அடிப்படையான கல்வியினுடைய சிலதை மஅபாலின் சிலதோடு இணைக்கப்படக்கூடிய விதம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு தான் அறிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையான கல்விக்கு தான் நஹ்வு என்று சொல்லப்படும். இந்த 2த்தையுமே காரணமாக நம்ம வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? இந்த 2க்குமே என்னதான் நஹ்வு தான் சொல்லப்படும். புரியுதுங்களா? இன்னும் கைஃபியத்து விதமாகிறது, தர்கீபி பாதிஹா பாதி சிலதை சிலதோடு இணைக்கப்படக்கூடிய விதத்தை இங்கே போயிடணும், அறிந்து கொள்வது. புரியுதுங்களா? அறிந்து கொள்ளக்கூடிய கல்விக்கு, அடிப்படையான கல்விக்கு நஹ்வு என்று சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி படிக்கணுமா? புரியுதுங்களா? இந்த லைனை படிச்சுட்டு திரும்ப நீங்கள் எங்கே போயிடுவீங்க, யுரஃபு பி உசூலில் இல்மி அது வரைக்கும் போகணும். புரியுதுங்களா? அங்கே வரைக்கும் போய் திரும்ப அர்த்தத்தை கொடுக்கணும். அப்போ முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம், இணைக்கப்படுறதுனா என்னங்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், விளக்கம் சொல்லிட்டோமா? புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு எப்படி பிஏ கொண்டு போய் தரபவோட இணைக்க முடியாது, ஜாஅத்தை கொண்டு போய் ஜெய்தோடு இணைக்க முடியாது. புரியுதுங்களா? கத்தபத்தை கொண்டு போய் அம்ரோட இணைக்க முடியுமா? முடியாது. அப்போ எதோடு இணைக்கணுங்கிற அந்த விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? அந்த கல்விக்கு என்ன செய்யப்படுறதுங்க, நஹ்வு தான் சொல்லப்படும். வல் கர்சு மின்ஹு இன்னும் அல் கர்சு தனியாக படிக்கிறதா, வாவை தனியாக படிக்கணுமா? புரியுதுங்களா? சேர்த்து படிக்கிறதா வல் கர்சு, இன்னும் அதனுடைய நோக்கம், மின்ஹு அதிலிருந்து நோக்கமாகிறது. எதிலிருந்து நோக்கமாகிறது? இப்படி சேர்க்கிறது, இப்படி அந்த இறுதியினுடைய ஹரக்கத்துகள் மாறாது அறிஞ்சு கொள்வதனுடைய நோக்கமாகிறது. மின்ஹு அதனுடைய நோக்கமாகிறது. அப்படின்னா இங்கே வந்துருங்க, சாரி அதனுடைய நோக்கம்னா இந்த 2க்கும் போக வேண்டாம். எதுக்கு போயிடுவீங்க, எதுக்கு போகணும்? ஏன்னா இங்கே வந்து லமீர் வந்து ஒருமையாகத்தான் இருக்குது. புரியுதுங்களா? மின்ஹுமா அப்படின்னு வந்தால் இந்த 2ஐயும் நம்ம என்ன செய்யலாம், இந்த 2 வாக்கியத்தையும் சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க, வல் கர்சு இன்னும் நோக்கமாகிறது, மின்ஹு அதனுடைய நோக்கமாகிறது. எதனுடைய நோக்கமாகிறது? இல்முல் உசூலுடைய நோக்கமாகிறது. எதனுடைய நோக்கம்?
அடிப்படையான கல்வியினுடைய நோக்கமாகிறது. புரியுதுங்களா? அல்லது நஹ்வினுடைய நோக்கமாகிறது. ரெண்டு பக்கமாக என்ன செஞ்சுக்கலாம், மீட்டிக்கலாம். புரியுதுங்களா? வல் கர்சு மின்ஹு, இன்னும் அந்த நஹ்வினுடைய நோக்கமாகிறது அல்லது அந்த அடிப்படையான கல்வியினுடைய நோக்கமாகிறது. சியானத்து, பாதுகாப்பதாக இருக்கும். திஹ்னி, மனதை பாதுகாப்பதாக இருக்கும். அனில் ஹதஇ, ஹதஐ தவறை விட்டும் மனதை பாதுகாப்பதாக இருக்கும். அல்லஃபுலில் ஃபி கலாமில் அரபி, அரபு வாக்கியங்களில் ஏற்படக்கூடிய, லஃபுலுக்கு என்னமா சொல்லியிருக்கோம், வார்த்தைகளா? அரபு வாக்கியங்களில் இருக்கக்கூடிய எழுத்தில் எழுத்து தானே சொல்லியிருக்கோம். எழுத்தில் ஏற்படக்கூடிய தவறை விட்டும் சிந்தனையை பாதுகாப்பது தான் இந்த நஹ்வு கல்வியினுடைய நோக்கமாக இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ தவறு ஏற்படணுங்கிற அந்த சிந்தனையே நம்ம அகற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் தவறே என்ன செய்யாதுங்க, ஏற்படாது. புரியுதுங்களா? இன்னும் மௌதூஉஹு, மௌதூஉஹு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மௌதூக்கு என்ன அர்த்தம் எழுதிருக்கீங்க? வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் புரியல, உள்ளடக்கியதாக இருக்கிறது, வைக்கப்பட்டதாக இருக்கிறது. எப்படினாலும் என்ன செய்யலாம், வைத்துக்கலாம். புரியுதுங்களா? இன்னும் மௌதூஉஹு, அது வைக்கப்பட்டுள்ளது அல்லது அது உள்ளடக்கப்பட்டுள்ளது. அல் கலிமத்த வல் கலாமி, வார்த்தையிலும் வாக்கியத்திலும் இந்த இலக்கண கல்வி என்பது உள்ளடக்கப்பட்டுள்ளது. புரியுதுங்களா? அப்போ இந்த ரெண்டை தாண்டி என்ன செஞ்சிடாது, நஹ்வு வெளியே போயிடாது. இப்போ புரியுதுங்களா? இந்த ரெண்டுக்குள்ளே என்ன செஞ்சிருச்சு, உள்ள வந்து விட்டதுங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, அல் மபாதி அல் முத்தஅல்லகத்து பில் கலிமதி, பில் கலிமதி. புரியுதுங்களா? கலிமாவுடன் சம்பந்தப்பட்ட முன் செய்திகள். அல் மபாதி, முன் செய்திகள். அல் முத்தஅல்லகத்து, சம்பந்தப்பட்டுள்ளது. பில் கலிமதி, வார்த்தையோடு சம்பந்தப்பட்டுள்ள முன் செய்திகள். வார்த்தைனா என்னங்க அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அர்த்தம் எழுதாததுக்கு அர்த்தம் எழுதிக்கங்க, ஹரக்கத் வைக்காததுக்கு ஹரக்கத் வச்சுக்கங்க. கண்டிப்பாக பாடத்தை எல்லாரும் சொல்லணும். புரியுதா? பாடம் கேட்டு கேட்டு தான் நடத்துவேன். அல் கலிமத்து, வார்த்தை என்பது லஃபுலுன், ஒரு எழுத்தாகும். லஃபுலுன், ஒரு எழுத்தாகும். புரியுதுங்களா? உலிஅ, வைக்கப்பட்டுள்ளது. லி மஅனா முஃப்ரதின், தனித்த, முஃப்ரதின் தனித்த ஒரு அர்த்தத்திற்காக வைக்கப்பட்ட ஒரு எழுத்துக்கு தான் கலிமா என்று சொல்வோம். புரியுதுங்களா? புரியுதா? லஃபுல்னா என்னதுதான்? லஃபுல் என்னது? புரியல. அதாம்மா, லஃபுலுங்கிறது வந்து எழுத்து தான். புரியுதுங்களா? இப்போ புரியுதா? அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹர்ஃபையும் இதுக்குள்ளே சொல்கிறதுனால அங்கே லஃபுலுக்கு நம்ம எதுவுமே அர்த்தம் கொடுக்கணும். இப்போ கீழே என்ன சொல்ல போகிறாங்க, ஹர்ஃபெல்லாம் கலிமாவில் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. லஃபுலுன்னு சொன்னாலே எழுத்துன்னு அர்த்தம். புரியுதுங்களா? மேலேயும் நம்ம என்ன படிச்சிருந்தோம், அனில் ஹதஇல் லஃபுலி, எழுத்துன்னு படிச்சிருந்தோமா இல்லையா? இப்போ புரியுதுங்களா? அப்போது கலிமான்னு சொன்னால் என்னங்க, வார்த்தைன்னு சொன்னால் என்ன, தனித்த ஒரு அர்த்தத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கு வார்த்தைன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? வஹிய, இன்னும் ஹிய, அது. எது எது? எழுத்தை பார்த்து மீட்டக்கூடாது, கலிமாவை பார்த்து மீட்டணும். ஏன் கலிமாவை பார்த்து மீட்டுறீங்க? ஹியன்கள் லமீர் எப்படி இருக்கு, முன்னஸா இருக்கு. அப்போ கலிமத்துங்கிற வார்த்தை எப்படி இருக்கு? அப்போ அதனால ஹியன்கள் லமீர் எங்கே பார்த்தா மீட்டணும், கலிமாவை பார்த்து மீட்டணும். அப்படிங்களா? இன்னும் ஹிய, அந்த கலிமா என்பது முன்ஹசிரத்துன், மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. முன்ஹசிரத்துன், மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அல்லது உள்ளடக்கப்பட்டுள்ளது, வர்ணிக்கப்பட்டுள்ளது. இப்படி நிறைய அர்த்தங்கள் என்ன செய்யலாம், அதுக்கு கொடுக்கலாம். அப்போ நீங்கள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அல்லது உள்ளடக்கப்பட்டுள்ளது எப்படி அர்த்தம் வச்சுக்கோங்க.
மட்டுப்படுத்தப்பட்டதுன்னா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது. அப்போ உள்ளடக்கப்பட்டுள்ளது வச்சுங்க. முன்ஹசிரத்துன் உள்ளடக்கப்பட்டுள்ளது ஃபி சலாசத்தி அக்ஸாமின் மூன்று பங்குகளில் அந்த கலிமா என்பது உள்ளடக்கப்பட்டுள்ளது. 3 பங்கு எதுங்க? 1 இஸ்மு, 2 ஃபியாலு, 3 ஹர்ஃபு. புரியுதுங்களா? 1 அல் அவ்வலு இஸ்முன் வசானி ஃபியாலுன் வசாலிசு ஹர்ஃபுன். 3 மீது இந்த கலிமா என்பது உள்ளடக்கப்பட்டுள்ளது என்று என்ன செய்கிறாங்க? முன்னோட்டமாக ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அடுத்து என்ன செய்கிறாங்க? இந்த 3 விஷயங்கள் சொன்னாங்களா இல்லையா? இஸ்மு, ஃபியாலு, ஹர்ஃபுன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ இந்த 3 எப்படிப்பட்டதுன்னு சொல்ல போகிறாங்க. புரியுதுங்களா? முதல்ல கலிமா அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்டாக ஒன்று சொல்லிட்டாங்க. கலிமா அப்படிங்கிறது தனித்த ஒரு வார்த்தையை அறிவிக்கக்கூடிய, தனித்த ஒரு அர்த்தத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கு தான் என்ன சொல்லுவோம்? நம்ம கலிமான்னு சொல்லுவோம். அந்த எழுத்து எதெல்லாம் இருக்கலாம்? ஒன்று பெயர் சொல்லா இருக்கலாம், அல்லது வினை சொல்லா இருக்கலாம், அல்லது தனித்த ஒரு எழுத்தாக என்ன செய்யலாம்? இருக்கலாம். இப்போ இந்த 3 எப்படிப்பட்டது அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறாங்க? சொல்ல போகிறாங்க. புரியுதுங்களா? லி அன்னல் கலிமத்தை நிச்சயமாக வார்த்தை என்பது இம்மா ததுல்லு அது அறிவிக்கும், இம்மா அந்த துல்லு அது அறிவிக்கும், அலா மஅனா காயிமின் பி கைரிஹா தான் அல்லாததினுடைய அர்த்தத்தை அது அறிவிக்கும். புரியுதுங்களா? இம்மா அந்த துல்ல அது அறிவிக்கும், அலா மீது, மஅனா அர்த்தத்தின் மீது, காயிமன் பி கைரிஹா தான் அல்லாததின் அர்த்தத்தின் மீது அறிவிக்கும். ஒன்று எப்படி இருக்கும்? கலிமான்ங்கிறது தன்னுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்தாம வேற ஒன்றினுடைய அர்த்தத்தை என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். இன்னும் ஹுவ அது எது? இப்படி வேற ஒன்றினுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துதா இல்லையா? அது அல் ஹர்ஃபு என்று சொல்வோம். மேலே சொன்ன 3வது விஷயத்தை முதல் விஷயமா சொல்லிட்டாங்க. புரியுதா? மேலே 3வது ஒரு விஷயத்தை சொன்னாங்களா இல்லையா? அதை முதல் விஷயமா என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. சரி பார்த்துங்க. அடுத்து அல்லது ததுல்லு அறிவிக்கும், அலா மீது, மஅனன் அர்த்தத்தின் மீது அறிவிக்கும், காயிமன் பி நஃப்ஸிஹா தன்னினுடைய அர்த்தத்தின் மீது அறிவிக்கும். புரியுதுங்களா? மஅ சேர்வதுடன், இக்திரானிஹி சேர்வதுடன், இக்திரானிஹி அப்படின்னு சொன்னால் அது சேர்வதுடன் தன்னுடைய அர்த்தத்தின் மீது அறிவிக்கும். புரியுதுங்களா? இக்திரான் அப்படின்னா சேர்வது தானே போட்டிருக்கீங்க. புரியல? மஅ அப்படின்னு சொன்னால் உடன் அர்த்தம், இக்திரானி அப்படின்னு சொன்னால் சேர்வதுன்னு அர்த்தம். அப்போது சேர்வதுடன் ஹி அது எது? அந்த கலிமா. புரியுதுங்களா? எது? அந்த கலிமா. எதுமா? அந்த கலிமா. புரியுதுங்களா? ஹீன்கிற அமீர் முன்னஸா இருக்கு, கலிமா பார்த்து என்ன செஞ்சுக்கங்க? மீட்டிங்க. புரியுதுங்களா? மஅ இக்திரானிஹி அது சேர்வதுடன், எத்தோடு? பி அஹதில் அஸ்மினத்தி சலாசத்தி. இந்த வார்த்தைக்கு அப்படி மொத்தமாக அர்த்தம் வச்சுங்க. புரியுதுங்களா? பி அஹதில் அஸ்மினத்தி சலாசத்தி 3 காலங்களில் ஒரு காலத்தோடு சேர்வதுடன் தன்னுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்தும். புரியுதுங்களா? ஒன்று வேற ஒன்றுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்தும், அல்லது 3 காலங்களில் ஏதாவது ஒரு காலத்தோடு சேர்ந்து தன்னுடைய அர்த்தத்தை என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். வஹுவ இன்னும் அது அந்த வெளிப்படுத்துதா இல்லையா? 3 காலத்தோடு சேர்ந்து அதற்கு பெயர் தான் அல் ஃபியாலு வினைச்சொல் என்று சொல்லப்படும். விளங்குதா? அல்லது ததுல்லு அறிவிக்கும், அலா மஅனன் ஒரு அர்த்தத்தின் மீது அறிவிக்கும், காயிமன் பி நஃப்ஸிஹா தனக்குள் தானே ஒரு அர்த்தத்தை அது அறிவிக்கும், மின் கைரி இக்திரானிஹி அது சேர்வது அல்லாமல், அது சேராமல். புரியுதுங்களா? இக்திரான் அப்படின்னு சொன்னால் சேர்றதுன்னு அர்த்தம், கைர் வந்துருச்சுன்னு சொன்னால் சேராதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா?
மின் கைரி இக்திரானிஹி சேர்வதின் மீது அல்லாது பிஅஹதில் அஸ்மினத்தி சலாசத்தி 3 காலங்களில் ஒரு காலத்தோடு சேராமல் தன்னுடைய அர்த்தத்தை தானாக அறிவிக்கும். வஹுவ இன்னும் அப்படி அறிவிக்கக்கூடிய அந்த கலிமாவிற்கு அல் இஸ்மு பெயர் சொல் என்று சொல்லப்படும். விளங்கிட்டீங்களா? விளங்குதா? ஃபஹத்து எனவே ஹத்துன் விளக்கம், ஹத்துன் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் அப்படின்னு நினச்சிங்க வைத்துக்கொள்ளுங்கள். வேறு ஹத்துக்கு வேறு என்ன அர்த்தம் எழுதியிருக்கோம் நம்ம? ஹத்துன் சட்டம், விளக்கம், புரியுதுங்களா? விரிவாக்கம் அப்படின்னு சொல்லி என்ன அர்த்தம்னாலும் அதில் வைத்துக்கொள்ளலாம். ஃபஹத்துன் எனவே சட்டமாகிறது, விளக்கமாகிறது. எதனுடைய சட்டம் எதனுடைய விளக்கத்தை சொல்ல போகிறாங்க அப்படின்னா இஸ்மினுடைய சட்டத்தையும் விளக்கத்தையும் சொல்ல போகிறாங்க. புரியுதுங்களா? அல் இஸ்மு பெயர் சொல் என்பது கலிமத்துன் அது ஒரு வார்த்தை தான், ததுல்லு அந்த வார்த்தை அறிவிக்கும், அலா மஅனன் ஒரு அர்த்தத்தின் மீது, ஃபீ நப்சிஹா தன்னுள் இருக்கக்கூடிய, நப்சிஹா அப்படின்னா தன்னுள் இருக்கக்கூடிய, அப்படிங்களா? தனக்குள் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை அது அறிவிக்கும். கைர முக்தரினின் சேராமல், கைர முக்தரினின் அப்படிங்களா சேராமல் அது அறிவிக்கும். பிஅஹதில் அஸ்மினத்தி சலாசத்தி 3 காலங்களில் ஒரு காலத்தில் கூட சேராமல் தனக்குள் இருக்கக்கூடிய அர்த்தத்தை தானாக அறிவிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் இஸ்மு என்று என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். புரியுதுங்களா? அப்போ அந்த 3 காலம் என்ன? அல் மாலி சென்ற காலம், ஒல் ஹால் நிகழ்காலம், ஒல் இஸ்திக்பால் வருங்காலம். புரியுதுங்களா? க உதாரணமாக ரஜுலுன் மனிதன், இல்முன் கல்வி. புரியுதுங்களா? இப்போ மனிதன் கல்வி அப்படின்னு சொல்லும்போது இது ஏதாவது ஒரு காலத்தோட சேர்ந்திருக்கா? இல்லை. காலங்கள் மீது சேர்ந்திருக்கா? இல்லை. அல்ல வேற ஏதாவது ஒரு வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கா? இல்லை. தனிச்சு என்ன செய்யுது? அறிவிக்குது. புரியுதுங்களா? என்று சொல்லிவிட்டு அடுத்து இஸ்முக்கான 10 அடையாளங்களை சொல்கிறாங்க. பாருங்கள். அலாமத்துல் இஸ்மி இஸ்மினுடைய அடையாளங்கள். அலாமத்துல் இஸ்மி இஸ்மினுடைய பெயர் சொல்லினுடைய அடையாளங்கள். பாருங்கள். சிஹத்து சரியாக இருக்கும், இஹ்பாரி செய்தி சொல்வது சரியாக இருக்கும், அன்ஹு அதை தொட்டும் அதை கொண்டும் செய்தி சொல்வது சரியாக இருக்கும். இது முதல் அடையாளம். புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை பற்றி அந்த இஸ்மை பற்றி ஒரு செய்தி சொல்கிறது என்ன செய்யும்? சரியாக இருக்கும். மஅனா இக்பாரி அன்ஹு இக்பாரி அன்ஹு என்பதனுடைய அர்த்தமாகிறது. பாருங்க. வ இன்னும் மஅனா அர்த்தமாகிறது. அல் இக்பாரி அன்ஹு இக்பாரி அன்ஹு நீங்கள் சொன்னாங்களா இல்லையா? இந்த இக்பாரி அன்ஹு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா ஐயக்கூன அது ஆக வேண்டும், மஹ்கூமன் அலைஹி. மஹ்கூமன் அலைஹிக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க சொல்லுங்க. புரியல. வேற ஒன்றின்பால் இணைக்கப்பட்டதாக அது என்ன செய்யறதுங்க? இருக்கிறது. எப்படி? லி கௌனிஹி அதை கவனிப்பதை கொண்டு, ஃபாயிலன் ஒன்று ஃபாயிலாக அதை கொவனிப்பதை கொண்டு வேற ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்கும், இணைக்கப்பட்டிருக்கும். அவ் அல்லது மஃஊலன் மஃஊலாக இருப்பதை கவனிப்பதை கொண்டு வேற ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். மாலம் யுசம்ம ஃபாயிலுஹு ஃபாயில் சொல்லப்படாத மஃஊலாக இருப்பதை கொண்டு வேற ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். அவ் அல்லது முபுத்ததஅன் முபுத்ததாவாக தோற்றுவாயாக இருப்பதை கவனிப்பதை கொண்டு வேற ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். வேற ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒன்று அது ஃபாயிலா அந்த இஸ்மு இருக்கா இல்லையா, இஸ்மு அந்த இஸ்மு ஃபாயிலா இருக்கிறத கவனித்து ஒன்று இணைக்கப்பட்டிருக்கணும், அல்லது மஃபூலா இருக்கிறத கவனித்து இணைக்கப்பட்டிருக்கணும், அல்லது முபுத்ததாவா இருக்கிறத கவனித்து என்ன செய்யப்பட்டிருக்கணும், இணைக்கப்பட்டிருக்கணும். புரியுதுங்களா? ஃபல் அவ்வலு ஃப எனவே அல் அவ்வலு முந்தியது, மிசுலு முந்தியதற்குரிய உதாரணம். முதல்ல என்ன சொன்னாங்க? ஃபாயில கவனிப்பதை கொண்டு இணைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ பாருங்க, காம ஜெய்துன் ஜெய்து நின்றான்.
இப்போ ஜெயிது நின்றான்னு சொல்லும்போது சிஹத்துல் இக்பாரி அன்ஹு, எதை பற்றி நம்ம செய்தி சொல்கிறோம்? ஜெயிதை பற்றி என்ன செய்கிறோம்? செய்தியை சொல்கிறோம். என்ன செய்தி சொல்கிறோம்? ஜெயிது நின்னான்கிற செய்தியை சொல்கிறோம். நம்ம ஜெயிது நின்னான்கிற செய்தியை சொல்கிறோம். இப்போ ஜெயிதோடு நின்னான்கிற செய்தியை இணைக்கிறோம். ஜெயிது எதுவாக இருப்பதை கவனித்து நம்ம இணைக்கிறோம். ஜெயிது ஃபாயிலாக இருப்பதை கவனித்து என்ன செய்கிறோம்? இணைக்கிறோம். புரியுதுங்களா? ஜெயிது எதுவாக இருக்கிறான்? ஃபாயிலாக இருக்கிறான். அதை கவனித்து என்ன செய்யப்பட்டிருக்கும்? இணைக்கப்பட்டிருக்கும். வசானி ரெண்டாவது மிஸ்லு, ரெண்டாவதுக்குரிய உதாரணம் லுரிப ஜெய்துன், ஜெயிது அடிக்கப்பட்டான். ஜெயிது அடிக்கப்பட்டான். இப்போ ஜெயிதை பற்றி தான் என்ன சொல்கிறோம்? செய்தி சொல்கிறோம். ஆனால் எப்படி இருக்கிறான் ஜெயிது? எப்படி இருக்கிறான் ஜெயிது? அடி வாங்கினவனா இருக்கான். அரபியில் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்கிறது? மஃபூலாக இருக்கிறான். புரிச்சுதா? அடித்தவன் யாருன்னு தெரியல, அடித்தவனுடைய பெயர் தெரியாமல் அடியை வாங்கின மஃபூலாக யார் இருக்கிறா? ஜெயிது இருக்கிறான். இப்போ மஃபூலாக இருக்கிறத கவனிச்சு லுரிபன்கிறத என்ன செஞ்சுருக்கிறோம்? இணைச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? வசாலிசு மிஸ்லு, மூன்றாவதுக்குரிய உதாரணம் ஜெய்துன், ஜெய்தாகிறவன் முபுத்ததா. புரியுதுங்களா? முபுத்ததான்னு சொன்னால் ஜெயிது ஃபாயிலா மஃபூலான்ங்கிறது நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. புரியுதுங்களா? ஜெய்தாகிறவன் அடித்தானா, அடி கொடுத்தானா தெரியுமா? தெரியாது. இப்போ முபுத்ததாவை கவனித்து என்ன செய்கிறோம்? ஜெயிதோட இன்னொன்று இணைக்கிறோம். எதை இணைக்கிறோம்? ஜெயிது வந்தான். அப்போது அடையாளம் நல்லா விளங்கிக்க. அடையாளம் என்னன்னு சொன்னால் அந்த இஸ்மை பற்றி செய்தி சொல்லப்படக்கூடியதாக இருக்கணுங்க. அந்த இஸ்மை பற்றி செய்தி சொல்லக்கூடியதுன்னு சொன்னால் என்ன? அந்த இஸ்மோடு வேற ஒரு சில விஷயங்களை இணைப்பதாக இருக்கும். உதாரணமாக ஜெயிது ஃபாயிலாக இருப்பதை கவனித்து ஒரு வார்த்தை இணைக்கிறதா இருக்கும், அல்லது ஜெயிது மஃபூலாக இருக்கிறத கவனித்து ஒரு வார்த்தை இணைக்கிறதா இருக்கும், அல்லது ஜெயிது முபத்ததாவாக இருக்கிறத கவனித்து ஒரு வார்த்தை இணைக்கிறதா இருக்கும். இது ஜெயிதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் என்னதுதான்? எல்லா இஸ்முக்கும் என்னதுதான்? இதுதான். ஜெயிதுக்கு மட்டுமா இது? இல்லை. புரியுதுங்களா? முபத்ததாவா என்ன செய்யணும்? இருக்கணும். புரியுதுங்களா? அப்போது இப்படி இருக்கக்கூடிய முதல் அடையாளம் இதுவாக என்ன செய்து இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் வேறு உதாரணம் சொல்கிறாங்க. என்ன சொல்வீங்க? ஜெயிதை தவிர்த்துட்டு வேறு உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். என்னாச்சு? அரபியில் சொல்லுங்கள், தமிழே வரக்கூடாது இனிமேல் உங்கள் வாயில். ஐயோ, கத்தப சாப்பிட்டானு ஏமா? பசிக்குதான். அவன் சாப்பிடாமட்டு பசியில் உட்காந்துட்டு சாப்பிட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். சாப்பிட்டாருன்னா வாங்கம்மா. கத்தப அம்ருன், அம்ரு எழுதினான். இப்போ அம்ரு யாரு? ஃபாயில். புரியுதா? இப்படி ஒன்று ஒன்றா சொல்லி பார்க்கணும். புரியுதுங்களா? இப்படி நீங்களா என்ன செய்யணும்? ஒன்று ஒன்றா சொல்லி பார்க்கணுமா? புரியுதுங்களா? மக்தூபுல் கிதாப் அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்தகம் எழுதப்பட்டது. புத்தகம் எழுதப்பட்டது. மஃபூலு. புரியுதுங்களா? கிதாப்ங்கிறது எதுவாக மாறிடும்? நாய் ஃபாயில் இல்லை, நாய் ஃபாயில் வேற, மாலம் யுசம்ம ஃபாயில் வேற. புரியுதுங்களா? அப்போ கிதாபினுடைய நிறைய கிதாப் இருக்குது. புத்தகத்தை எழுதினுடைய ஆசிரியர் என்ன செய்யலை? தெரியல. புரியுதுங்களா? அது மாதிரி என்ன சொல்கிறது? அது மாதிரி என்ன சொல்கிறது? ஜெய்துன் ஜா இருக்குது, ஜெய்தாகிறவன் வந்தான். அது மாதிரி ஜெய்துன் லாஹிக்க, ஜெய்தாகிறவன் சிரித்தான். இப்படி என்ன செய்கிறது? முபத்ததாவாக வர்றதை வச்சு சொல்கிறது. இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் வேறு உதாரணத்தை என்ன செய்யணும்? நீங்களாவே கண்டுபிடிச்சி எடுத்து எழுதிட்டு வாங்க. கசுசு நபி எடுத்து பாருங்கள். கசுசு நபி 1ஆம் பாகம் 2ஆம் பாகத்தை எடுத்து பாருங்கள். அவ்வளோ வார்த்தைகள் உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அப்படிங்களா? இது முதல் அடையாளம். ரெண்டாவது அடையாளம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அல் இலாஃபத்து, இணைக்கப்பட்டதாக என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படிங்களா? இலாஃபத்து அப்படின்னு சொன்னால் இலாஃபத்து நிறைய இருக்குது. இலாஃபத்து என்ன இருக்குது? நிறைய இருக்குது. இந்த இலாஃபத்து
உடைய என்ற அர்த்தத்தை கொண்டு இணைக்கப்பட்ட இலாஃபத்தாக இருக்கணும். நம்ம புரியுதுங்களா? எந்தனுடைய அர்த்தம் கவனிக்கணும். அந்த இலாஃபத்தை வந்து என்ன அர்த்தத்தை வெளிப்படுத்தணும்? உடைய என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய இலாஃபத்து இணைக்கப்படக்கூடியதாக இருக்கணும். உதாரணமாக நஹு, உதாரணமாக குலாமு ஜெய்தின், ஜெய்தினுடைய அடிமை. குலாமு ஜெய்தின், ஜெய்தினுடைய அடிமை. புரியுதுங்களா? இது எதனுடைய அடையாளம்? இஸ்மினுடைய ரெண்டாவது அடையாளம். புரியுதா? மூணாவது துஹூலுல் லாமித் தாரீஃபி, துஹூலுல் லாமுத் தாரீஃபி, தாரீஃபினுடைய லாம் நுழைவது, அதாவது தாரீஃபினுடைய அல் நுழைவது. நம்ம விளக்குறதா இருந்தால் எப்படி வழங்கி வச்சுக்கணும்? தாரீஃபினுடைய மாரிஃபாவினுடைய அல் நுழைவது. க உதாரணமா அர் ரஜுலு, இந்த மனிதர். புரியுதுங்களா? அர் ரஜுலு, இந்த மனிதர். சரிங்களா? அடுத்து நாலாவது துஹூலுல் ஜர், ஜர் நுழையிறது. அடுத்து அஞ்சாவது துஹூலு தன்வீன், இரட்டை குறியீடுகள் நுழைவது. துஹூலு தன்வீன் சொன்னால் என்னது? இரட்டை குறியீடுகள். தொய் ஜபர், தொய் பிசேர், தொய் பேஷ சேர்ந்து நுழைகிறது. புரியுதுங்களா? மிசாலுஹுமா, அந்த இரண்டுக்குமான உதாரணமாகிறது. எந்த இரண்டுக்கும்? தன்வீனுக்கும் ஜர் நுழைவதற்குமான உதாரணமாகிறது. ஏன்னா ரெண்டுக்கும் தனித்தனி உதாரணம் போகணுங்கிற அவசியம் இல்லை. புரியுதுங்களா? பி ஜெய்தின், புரியுதுங்களா? பியில் ஜரினுடைய எழுத்து நுழைஞ்சிருச்சு. புரியுதுங்களா? ஜெய்தின்ல லாஸ்ட்டில் என்ன செஞ்சிருக்கு? தன்வீனு வந்திருக்குது. புரியுதுங்களா? அது மாதிரி அத்தஸ்னியத்து, இருமை எடுப்பது. இதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். ஒருமை இருமைலாம் முன்னாடியே படித்ததுனால தான் அதுக்கெல்லாம் என்ன செய்யலாம், உங்களுக்கு உதாரணம் கொடுக்கல. புரியுதுங்களா? அத்தஸ்னியத்து, இருமை எடுப்பது. ஒல் ஜம்உ, பன்மை எடுப்பது. ஒன் நியாத்து, வர்ணிக்கப்படுவது. அத்தஸ்கீரு, சிறு எடுப்பு எடுப்பது. ரஜுலுன்னு ஒரு வார்த்தையை வச்சுக்குவோம். ரஜுலுங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்குவோம். ரஜுலானி தஸ்னியாவாயிருச்சு. புரியுதுங்களா? அது மாதிரி ரிஜாலுன் பன்மையாயிருச்சு. புரியுதுங்களா? ரஜுலுன் சாலிஹுன், நல்ல மனிதர் நியாத்தாயிருச்சு. புரியுதுங்களா? நல்ல மனிதர் நியாத்தாயிருச்சு. ருஜைலுன், சின்ன மனிதர் தஸ்கீர் ஆயிடுச்சு. புரியுதா? ரஜுலுன் ஒருமை, ரஜுலானி இருமை, ரிஜாலுன் பன்மை, ரஜுலுன் சாலிஹுன் நியாத்து, ருஜைலுன் தஸ்கீர். அஞ்சையும் கவனிச்சுக்கணும். கவனிச்சுக்கிட்டீங்களா? ரஜுலுன் ஒருமையை பார்த்துக்கணும் முதல்ல. ரஜுலுன், ரஜுலானி, ரிஜாலுன், ரஜுலுன் சாலிஹுன், ருஜைலுன். அஞ்சுக்குமான உதாரணம். புரியுதுங்களா? அடுத்து 10வது லாஸ்டா நிதாவுடைய எழுத்து நுழையிறது. யா ரஜுலு, நிதாவுடைய எழுத்து நுழையிறது. புரியுதுங்களா? யா ரஜுலு, யா நுழையக்கூடியது. புரியுதுங்களா? அழைக்கக்கூடியதாக இருக்கணும். எனவே இன்ன குல்ல ஹாதிஹி, இந்த மேல் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் மின் ஹவாசில் இஸ்மி, இஸ்முக்கு குறிப்பாக்கப்படும். இந்த 10 எதுக்கு குறிப்பாக்கப்படும்? இஸ்முக்கு குறிப்பாக்கப்படும். இம்மா சும்மியல் இஸ்ம இஸ்மன், இஸ்முக்கு இஸ்ம என்று பெயர் வைக்கப்பட்டதெல்லாம் லியோ சம்மஹு, அது என்னமா? லியோ என்ன போட்டிருங்க? எனக்கு ஒரு வார்த்தை வந்து ப்ரல் அடித்த மாதிரி இருக்குது. அது யாரும் கரெக்டாக எழுதிருக்கீங்களா? லி சம்முஹுவா, லி சம்முஹு, அது உயர்ந்திருக்கிறது. ஹூ அப்படிங்கிறது வந்து இஸ்ம பார்த்து மீட்டிக்கணும். புரியுங்களா? யூ சம்மஹு, அது உயர்ந்திருக்கிறது. அலா கிஸ், புரியல, என்ன சொல்றீங்க? அலா கிஸ்மைஹி, அலா கிஸ்மைஹி, அதோடு சேர்ந்த 2 வகையை விட அது சிறந்திருப்பதின் காரணமாக அதற்கு இஸ்மு என்று என்ன செய்யப்பட்டுள்ளது? பெயர் வைக்கப்பட்டுள்ளது. கிஸ்மைனி கீழே பாருங்க. ஐ அலா சாஹிபஹி, அதனுடைய தோழர்கள். வஹுமா, அந்த தோழர்கள் யாருங்க? அல் ஃபியாலு வல் ஹர்ஃபு, அது ஃபியாலு ஹர்ஃபு என்ற அந்த 2 தோழர்களை விட அது சிறந்திருப்பதின் காரணமாக அதற்கு இஸ்மு என்று என்ன செய்யப்பட்டுள்ளது? பெயர் வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி இஸ்ம பற்றியான மபாதியான விஷயங்களை சொல்லி முடித்து அடுத்து ஃபியாலை பற்றியான விஷயங்களை சொல்கிறாங்க.
உள்ள மணி எத்தனை? 3:25. صحة إخبار به لا إخبار عنه ومعنى إخبار به أن يكون محكوما به دخول القد والسين والسوف والجر والجزم التصريف إلى ماضي والمضارع لكونه الأمر والنهي اتصالا لضمائر البارزة والمرفوعة كضربت اتصال التاء التأنيث الساكن اتصال نون التأكيد فإن كل هذه الخواص الفعل ويسمى الفعل فعلا باسم أصله وهو مصدر لأن المصدر هو فعل الفاعل الحقيقة وحد الحرف كلمة تدل على معنى في غيرها فحسب نحو من سئن ومعناها الابتداء ومن لا تدل عليه إلا بعد ذكر ما منه الابتداء كالبصرة مثالا في قولك سرت من بصرتي وعلامة الحرف ألا يصح الإخبار عنه وإخبار به ألا يقبل علامة الاسم وعلامة الفعل وللحرف في كلام العرب فائدة الربط بين الاسمين الربط بين الفعلين الربط بين الاسم والفعل الربط من جملتين وللحرف الفوائد أخرى تعرف فيها في قسم الثالث إن شاء الله تعالى ويسمى حرفا لوقوعه في كلام حرفا أي طرفا لأنه ليس مقصودا أصلية مثل المنوسد والمنوس إليه. சரி ரைட். இப்போ இந்த பக்கத்தில் என்ன சொல்ல போகிறாங்க பாருங்கள். இப்போ இந்த பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபியாலை பற்றியும் ஹர்ஃபை பற்றியுமான விளக்கத்தை சொல்கிறாங்க. ஃபியாலுக்கான அடையாளம் என்ன, அதே மாதிரி ஹர்ஃபுக்கான அடையாளம் என்ன. ஃபியாலுங்கிறது ஏன் ஃபியாலுன்னு பேர் வச்சோம், ஹர்ஃபுக்கு ஏன் ஹர்ஃபுன்னு பேர் வச்சோம், இன்னும் ஹர்ஃபினுடைய பலன்கள் ஃபாயிதாக்கள் அரபு கலாமில் எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்கிறாங்க இந்த 8ஆம் பக்கத்தில் உங்களுக்கு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ஃபியாலினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் அதை ஒரு செய்தியாக சொல்ல முடியுமே தவிர அதை வைத்து ஒரு செய்தி சொல்ல முடியாது. இப்போ ஃபியாலுங்கிறது என்னது? ஃபியாலுங்கிறது என்னமா? அதையே ஒரு செய்தியாக தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அதை வச்சு என்ன செய்ய முடியாது, செய்தியை சொல்ல முடியாது. உதாரணமாக என்னது? அடித்தான். அடித்தான் என்பது என்னது? ஒரு செய்தி. இப்போ இந்த அடித்தானை வச்சு அடித்தான் தூங்கினான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அடித்தான்ங்கிற வார்த்தை தூங்கினான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அடித்தான் சாப்பிட்டான், அடித்தான் வந்தான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுமா. புரியுதுங்களா? அரபியில் வச்சு பாருங்க. லரபன் இருக்கு, லரப சாப்பிட்டான், லரப தூங்கினான், லரப வந்தான், லரப கொட்டாய் விட்டான் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ ஃபியாலுன்னு சொன்னால் என்ன அப்படின்னா அதை ஒரு செய்தியாக சொல்ல முடியுமே தவிர அதை வச்சு ஒரு செய்தி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறது தாங்க என்னது ஃபியாலு அப்படிங்கிறாங்க. இந்த ஃபியாலுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஃபியாலில் கது நுழையிறது, சீன் நுழையிறது, சௌஃப நுழையிறது, ஜஸ்மு நுழையிறது. முதல்ல அடையாளம். முதல் அடையாளம். ரெண்டாவது அடையாளம் என்னது? அரபியை கவனிக்கீங்களா? கது நுழையிறது, சீன் நுழையிறது, சௌஃப நுழையிறது, ஜஸ்மு நுழையிறது. புரியுதுங்களா? உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறோம்? வக்கது யக்கூனு சில சமயங்களில் நிகழும் சொல்கிறோமா? கது என்ன செய்யுது? நம்ம படிக்கும்போது படிச்சிருக்கோமா இல்லையா? வக்கது யக்கூனு சில சமயங்களில் வரும். எங்கே படிச்சிருக்கிறோம்? எங்கே படிச்சிருக்கிறோம்? எங்கே படித்தோம்? இதே சஞ்சானியில் தான் படிச்சிருக்கிறோம். எதில் படிச்சிருக்கிறோம்? சஞ்சானியில் படிச்சிருக்கோம் இல்லையா? வக்கது யக்கூனு சில சமயங்களில் வரும். எப்படி வரும்? ஃபாலன் வந்தால் எஃபாலுங்கிறது என்ன செய்யும்? சில சமயங்களில் வரும். அப்படி வர்றது முத்தரிது ஷாதன் என்ன செஞ்சுருக்கிறோம்? படிச்சிருக்கோம். அப்போ அந்த கது யக்கூனு அப்படிங்கிறது என்னது? வரும் அப்படிங்கிறது என்னது? ஃபியாலு. எப்படிப்பட்ட ஃபியாலு? முலாரியான ஃபியால். அப்போ அது எதோட சேர்ந்துருக்கு? எதோட சேர்ந்த அர்த்தத்தை வெளிப்படுத்துது? காலத்தோடு சேர்ந்து அர்த்தத்தை வெளிப்படுத்துது. புரியுதுங்களா? புரியுதுங்களா?
அப்போ அதில் கதுங்கிறது என்ன செய்யுது? நுழையும். சீனு நுழையும், சௌஃபு நுழையும், ஜஸ்மு நுழையும். புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் உதாரணங்களை நீங்கள் தான் எழுதி கொண்டு வரணும். இதெல்லாம் முன்னாடி நடத்துனது. உதாரணத்தை நாளைக்கு நீங்கள் எழுதி சொன்னதுக்கப்புறம் இதை விளக்கமாக சொல்லுவேன். அதே மாதிரி தஸ்ரீஃப் மாற்றி மாற்றி சொல்லி பார்க்கறதுக்கு தகுதியானதாக இருக்கணும். புரியுதுங்களா? தஸ்ரீஃப் செய்கிறதா இருக்கணும். எப்படி? இலல் மாலி வல் முலாரி, மாதியிலிருந்து முலாரிக்கு போகிறதா இருக்கணும். புரியுதுங்களா? நசர என்சுரு, லரப எலரிபு, அலிம யாலமு, அம்மா புரியுதுங்களா? கத்தப யக்குத்துபு, ஃபதில யஃபுதுலு, ஹசிப யஹசிபு, இப்படி மாலியிலிருந்து முலாரி மட்டும் இல்லை, முலாரி, அம்ரு, நஹி, புரியுதுங்களா? இஸ்மு தஃலீலு, மஸ்தரு, அது மாதிரி என்னது இஸ்மு ஃபாயிலு, இஸ்மு மஃபூலு, இப்படி எல்லாத்துக்கும் மாறி மாறி சர்ஃப் வரக்கூடியதாக இருக்கணும். அது மாதிரி அம்ரா வரக்கூடியதாக இருக்கணும், நஹியா வரக்கூடியதாக என்ன செய்யணும்? இருக்கணும். வெளிப்படையான லமீர்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும். மறைந்திருக்கக்கூடிய லமீர்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும். உதாரணத்துக்கு லரப்த, உதாரணத்துக்கு என்னது? லரப்த. இதில் என்ன லமீர்? தேங்கிறது என்ன லமீரை கொண்டு வந்திருக்கு? அது கீழே இருக்கு, அது லரபத்து. இப்போ புரியுதுங்களா? என்ன லமீரை கொண்டு வந்திருக்கு? லரப்தேனா. ஏன் முஅன்னஸான லமீர்? தே வந்ததுனால முஅன்னஸான லமீரா? டக்குன்னு சருப்பு செஞ்ச வேண்டாமா? லரப லரபா லரபு, லரபத்து லரபத்தா, லரப்ன லரப்த லரப்துமா லரப்தும், லரப்தி லரப்துமா லரப்துன்ன லரப்து லரப்னா. என்னது இது? லரப்த. என்ன லமீரை கொண்டு வந்திருக்கு? திரும்ப லமீர் என்ன சொல்லுங்க? அதெல்லாம் சொல்லணும். நீ ஒரு ஆண் அப்படிங்கிறிய, அப்புறம் ஹாலிருங்கீங்க. என்ன லமீரை கொண்டு வந்திருக்கு? அந்தங்கிற லமீர் என்ன செஞ்சிருக்கு? கொண்டு வந்திருக்கா இல்லையா? அப்போ ஒரு லமீரை மறைச்சு கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி முஅன்னஸினுடைய சுக்கூன் பெற்ற தா வரக்கூடியதாக இருக்கணும். அதான் லரபத். புரியுதுங்களா? அது என்னது? முஅன்னஸினுடைய சுக்கூன் செய்யப்பட்ட தா வரக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி என்னது? தய்கீதுனுடைய நூன் நுழையக்கூடியதாக இருக்கணும். தய்கீதுக்கு 2 நூன் இருக்கா இல்லையா? சகீலா ஹஃபீஃபா இருக்கா இல்லையா? அந்த 2 நூன்களும் நுழையக்கூடியதாக என்ன செய்யணும்? இருக்கணும். சகீலா ஹஃபீஃபாக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. சட்டம் உதாரணம் சொல்லுங்க. ல எஃப் அ லன்ன, புரியுதுங்களா? ல யல்ரபன்ன, புரியுதுங்களா? ல யன்சுரன்ன, புரியுதா? நிச்சயமாகன்னு சொல்லி தாய்க்கீதுனுடைய நூன் என்ன செய்யறதா இருக்கணும்? நுழையக்கூடியதாக இருக்கணும். தாய்க்கீதுனுடைய நூன் இஸ்மில் நுழையுமா? நுழையவே நுழையாது. இதுக்கு ஏன் நம்ம என்ன செஞ்சோம்? இப்படி ஒரு பேரை வச்சோம்னு சொன்னால் இதனுடைய மஸ்தரை கவனித்து இதுக்கு நம்ம இப்படி ஒரு பேரை வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஹர்ஃபுனா என்ன அப்படின்னா அது ஒரு வார்த்தை தான். ஆனால் அது எப்படி தன்னுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்தாது, வேற ஒன்றினுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்தும். அதை பற்றியும் செய்தி சொல்ல முடியாது, அதையே ஒரு செய்தியாகவும் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இஸ்மு மாதிரி அதை வச்சு ஒரு செய்தி சொல்லவும் முடியாது. ஃபியால மாதிரி அதையே ஒரு செய்தியாக சொல்ல முடியுமான்னு கேட்டால் அதையே ஒரு செய்தியாகவும் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. சுருக்கமாக இதில் முடிச்சிருவாங்க. என்ன அப்படின்னா இஸ்முக்கும் ஃபியாலுக்கும் என்னென்ன அடையாளங்கள்லாம் சொல்லியிருக்கோமோ அந்த அடையாளங்களை விட்டும், தூய்மையாக அந்த அடையாளங்களை விட்டும் காலியாக இருப்பது தான் ஹர்ஃபு. இப்போ புரியுதுங்களா? இஸ்முக்கும் ஃபியாலுக்கும் மொத்தத்தில் ஒரு 17 அடையாளங்கள் சொல்லியிருக்காங்களா இல்லையா? 16 அடையாளங்கள் சொல்லியிருக்காங்களா இல்லையா? இந்த 16 அடையாளங்களை விட்டும் அப்புறவுப்பட்டு இருக்கிறது தான் எதுங்க? ஹர்ஃபு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருந்தாலும் அரபு கலாமில் ஹர்ஃபுக்குன்னு சொல்லி நிறைய ஃபாய்தா இருக்குது, நிறைய புரோஜனங்கள், நிறைய வேலை எதுக்கு இருக்குது? ஹர்ஃபுக்கு இருக்குது. புரியுதா? 1 2 இஸ்மு இணைக்கிறதுக்காக வேண்டிய என்ன செய்யும்? ஹர்ஃப் வரும். புரியுதுங்களா? ஜெய்துன் ஃபித்தாரி, ஜெயித் எங்கே இருக்கான்? வீட்டில் இருக்கிறான். இப்போ ஜெயிது தார் ரெண்டு இஸ்மியும் எது தான் இணைச்சிச்சு? ஃபீன்கிற ஹர்ஃப் தான் இணைச்சிச்சு. அல்லது ரெண்டு ஃபியாலை இணைக்கிறதுக்காக வேண்டிய என்ன செய்யும்? வரும். இந்த கிதாப் கவனிக்கலாம் இல்லையா? 2 ஃபியாலை இணைக்கிறதுக்காக வேண்டி வரும். உரீது அன்னு சல்லிய, உரீது நான் நாடுகிறேன்ங்கிறது என்னது? நான் நாடுகிறேன் என்பது என்னது? ஃபியாலு. அல்லாஹ் அக்பர். நான் நாடுகிறேன் அப்படின்னு சொல்கிறது என்னதுமா? ஃபியாலு. எதுக்கு நாடுற? உசல்லி, தொழுகிறதுக்கு. அப்போ அந்த உசல்லியை இணைச்சது எது?
உரீதையும் உசல்லியும் இணைச்சது எது? அன்னு. புரியுதுங்களா? நிச்சயமாக நான் தொழுவதற்கு நாடுகிறேன். புரியுதுங்களா? அது மாதிரி என்ன செய்யும், ஒரு இஸ்மையும் ஒரு ஃபியாலையும் இணைக்கிறதுக்கு ஹர்ஃபுங்கிறது என்ன செய்யப்படும்? தேவைப்படும். இப்போ பாருங்க, லரப்து நான் அடித்தேன். லரப்துங்கிறது என்னது? ஃபியால். அப்படி சொல்லுங்க. லரப்துனா என்னன்னு நான் அடித்தேன்னு தமிழில் சொல்லுங்க. லரப்துங்கிறது என்னது? ஃபியாலு. பில் ஆசா கம்பை கொண்டு அடித்தேன். கம்புங்கிறது என்னது? இஸ்மு. இப்போ ரெண்டு இணைச்சது எது? பி. புரியுதுங்களா? அது மாதிரி ரெண்டு வார்த்தைகளை, ரெண்டு வாக்கியங்களை இணைக்கிறதுக்கு என்ன செய்யப்படும்? ஹர்ஃபுங்கிறது தேவைப்படும். புரியுதுங்களா? இன்ஜா அனி ஜெய்துன், ஜெயித் என்னிடத்திலே வந்தால் அக்ரம் துஹு நான் அவனுக்கு என்ன செய்வேன்? சங்கை செய்வேன். இப்படி ஹர்ஃபை வச்சு நிறைய ஃபாய்தாக்கள் என்ன செய்து இருக்குது. இது அல்லாது வேறு சில ஃபாய்தாக்களும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை 3வது பங்கில் நம்ம என்ன செய்வோம்? சொல்லி முடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹர்ஃபுக்கு ஏன் ஹர்ஃபுன்னு பேர் வந்துச்சுன்னு சொன்னால், இது அரபு வார்த்தைகளுடைய இடையில் வருவதனால இதுக்கு ஹர்ஃபு அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறோம்? பேர் வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இதை நாளைக்கு வாசித்து அர்த்தம் சொல்லி முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். புரியுதுங்களா? பாடங்களை எழுதி வைங்க. நாளைக்கு காலையில் என்ன பாடம்? துருஸ் லுகா பார்த்தீங்களா?